மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். திருமாவளவன் அவர்கள் திமுக அதிமுக கூட்டணி இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம பேசும்போது கூட நீங்க உண்மைன்னீங்க, ஆனா வெளியில வதந்தி அதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சுத்தமா முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அத்தனை கால், அவ்வளோ ப்ரெஷர் போயிருக்கதா சொல்லியிருக்காரு. அப்போ இது எல்லாமே நடந்திருக்கு, ஏன் மறைக்கப்பட்டது? அதாவது திருமாவளவனுடைய பேட்டியை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, திமுகவை அம்பலப்படுத்தியிருக்கார், அவரும் அம்பலப்பட்டு போயிருக்கார், அப்படிதான் எனக்கு தோணுச்சு. இப்போ திமுக எப்படி அம்பலப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த அதிமுக ஆட்சி அமைக்க திமுக ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியான போது ஆர்எஸ் பாரதி போன்றவர்களாம் அதை கடுமையாக மறுத்தாங்க. இது ஒரு கற்பனை, அப்படியெல்லாம் கிடையாது, நாங்கள் அப்படி பண்ணிடுவோமா அப்படின்ட்டு அந்த செய்தியை யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவங்கள விழுந்து புராண்டிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி திருமாவளவனுடைய பேட்டி மூலமாக அது வெளிப்படையாக இவர்கள் இப்படி ஒரு முயற்சி எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இதன் மூலமாக திமுக எப்பேற்பட்ட ஒரு கேடுகட்ட செயலை செய்திருக்குங்கிற உண்மை மக்களிடம் போய் சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் திருமாவளவன் அவர் பார்த்தீங்கன்னா இந்த விஷயமெல்லாம் தெரியாத மாதிரியும், அப்புறம் அவரை முதல்வராக முன்னிறுத்துகிற முயற்சி தனக்கு தெரியவே தெரியாது, நண்பர்கள் சொல்ல கேள்விப்பட்டேங்கிற மாதிரிலாம் சொன்னார். அதாவது இவருக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கணும்னு சிந்தனை செல்வன்னு ஒரு அறிக்கை விடுறாரு. துணை முதலமைச்சர் என்ன, திருமா முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நாளைக்கு பாருங்க இது திருமா காலம் அப்படின்லாம் வன்னியரசு பேசிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் திருமாவளவனை முதல்வராக முன்னிறுத்தி திமுக அதிமுக ஆதரவோடு ஒரு மந்திரி சபைங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை போனதனுடைய விளைவு தான் அது. நிச்சயமா திருமாவளவனுக்கு தெரியும், தெரிஞ்சதுனாலதான் வன்னியரசு அப்படி போய் சொல்றாரு. ஆனா திருமாவளவன் என்ன சொன்னார், அப்படி விஷயமே எனக்கு தெரியாது, நண்பர்கள் சொல்ல கேள்விப்பட்டேங்கிற மாதிரிலாம் அப்படியே மழுப்பிக்கிட்டு இருந்தார். இன்னைக்கு அவருடைய பேட்டியில பாத்தீங்கன்னா அப்படி ஒரு விஷயம் நடந்ததை அவரே அட்மிட் பண்ணியிருக்காரு. ஸோ தன்னுடைய பேட்டியின் மூலமாக அவரும் அம்பலப்பட்டிருக்கார். திமுகவும் எப்பேற்பட்ட வேலையை பார்த்தாங்கிறது அவர் அடையாளம் காட்டியிருக்காரு. ஓகே, ஆனால் டிபேட்ஸில் இது ஒரு பெரிய டாப்பிக்காக வர்றதே இல்லையே. திமுக அதிமுக கூட்டணி பெரிய டாப்பிக்காக வர்றது இல்லை. ஆனால் இப்போ தாவேகா கூட அதிமுக உள்ளே வந்துருக்குது, அமைச்சரவையை கொடுத்துருவாங்களா அப்படின்ற அந்த பதட்டம் இருக்குது. ஆனால் இந்த டாபிக் ஏன் பெருசாக வர மாட்டேங்குது? அதாவது ஒன்று புரிஞ்சுங்க, தமிழ்நாட்டு ஊடகங்கள் ஒரு திமுக சார்பு நிலை எடுத்து ரொம்ப காலமாச்சு. அதாவது திமுக ஆட்சி பொறுப்பில் இருக்கிற அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல ஊடகங்களை அவங்க வாங்கிட்டாங்க மீன்ஸ் என்னன்னா அவர்களுக்கு ஆதரவாக திருப்பிட்டாங்க. அப்புறம் அந்த ஊடகங்களில் முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள், அதுக்கப்புறம் ஊடகவியலாளர்கள், இப்படி பல பேரை தங்கள் ஆதரவாளர்களாக மாற்றிட்டாங்க. அதற்கு காரணம் பணமா வேறு எதுவும் ஆசை காட்டினாங்களாங்கிறது மக்களுடைய யூகத்துக்கே விட்டுருவோம். ஸோ அப்படி ஒரு நிலைப்பாட்டில் இந்த ஊடகங்கள் இருப்பதால் அவர்களால் இந்த நிமிடம் வரை விஜயனுடைய வெற்றியே ஜீரணிச்சிக்க முடியல. அதாவது விஜய் அவர்களுக்கு தேவைப்படுறாரு, டிஆர்பி ரேட்டிங் எகிறுவதற்கு விஜய் குறித்த செய்திகள் தேவைப்படுது. விஜய் நின்னா நடந்தா உட்கார்ந்தா எல்லாத்தையும் லைவ் போட்டு அவங்களுடைய டிஆர்பி ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மனரீதியாக பார்த்தீங்கன்னா அவர்களால் விஜயினுடைய வெற்றியை ஜீரணிக்க முடியல. அதனால தான் நாட்டில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தோம் அதை அப்படியே ஓரங்கட்டி வச்சுட்டு விஜய் குறித்து போட்டு உருட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. நியாயமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, திமுக அதிமுக எதிரெதிர் துருவமாக இருந்தாங்க. கேவலம் பதவிக்காக, அந்த வார்த்தையோடு தான் நம்ம அதை சொல்லணும், கேவலம் பதவிக்காக இப்படி ஒரு ஈனத்தனமான வேலையை பார்த்துருக்காங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. அதை கூட செய்யாம அதை அப்படியே இருட்டடிப்பு பண்ணிட்டு இப்போ விஜய் பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா இவர்களுடைய யோக்கியதை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஓகே, விஷால் அவர்கள் போட்ட பதிவை பார்த்துருப்பீங்க. ராஜ்மோகனுக்கு தகுதியே இல்லை, அவரை போய் இது அமைச்சரா போட்டா எப்படி அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதெல்லாம் ஒரு தவறான கருத்து. தவறானன்னு நான் ரொம்ப டீசெண்டா சொல்றேன். அந்த அவருடைய கருத்து ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்க கருத்து தான். எல்லாத்துக்கும் மேலே நேற்று அவர் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நான் தான் அதுக்கு ஒரு கண்டிச்சு ஒரு ட்வீட் போட்டேன். எந்த அடிப்படையில் இப்படி சொல்கிறீங்க? அதுக்கடுத்து ராஜ்மோகன் யாருன்னே இவருக்கு தெரியாது. அவர் ஒரு படத்தை இயக்கியிருக்காரு, சில படங்களில் நடிச்சிருக்காரு, பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பங்களிச்சிருக்காரு, மீடியாவில் இருந்தவர். அவர் இன்னும் சொல்ல போனால் கடந்த காலத்தில் செய்தி விளம்பரத்துறை அமைச்சராக இருந்தவர்களை விட அதிக அளவில் சினிமா தொடர்பு உள்ளவர் ராஜ்மோகன் தான். அதுவே விஷாலுக்கு தெரியல. ஏன்னா நீங்கள்லாம் வேறொரு கனவு உலகத்தில் வாழ்கிற ஆட்கள் தானே நீங்கள். அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு கருத்தை சொல்லலாம்? நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 77லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம் வீரப்பன் ஒருத்தர் தான் சினிமா துறை சார்ந்த அந்த பதவி வகித்த ஒருத்தர். அதுக்கு அப்புறம் அந்த பதவியில் வகித்த யாருமே சினிமாக்காரங்களே கிடையாது. சுரேஷ் ராஜனா இருக்கட்டும்,
முல்லை வேந்தனா இருக்கட்டும், ராஜேந்திர பாலாஜியா இருக்கட்டும், இப்போ வந்து சாமிநாதனா இருக்கட்டும், கடம்பூர் ராஜா இருக்கட்டும், இவங்களுக்கு சினிமாக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஒரு துறைக்கு ஒரு அமைச்சருங்க, ஒரு அமைச்சரா இருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்கு பெரிய சினிமாக்காரனா இருக்கணும், பெப்சில கார்டு எடுத்துருக்கணும் அவசியமே கிடையாது. இந்த துறையை நீங்க பாக்குறீங்க, இந்த துறை சார்ந்து ஒருத்தர் வரப்போறாரு, ஒரு கோரிக்கை வைக்க போறாங்க, கேளிக்கை வரிய குறைங்க அல்லது ஒரு 5 காட்சி நிரந்தரமாக்குங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு கோரிக்கை வைப்பாங்க. அதை வந்து அந்த துறை செயலாளரோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இது நியாயமா அநியாயமா, இது சாதகமா பாதகமா, அரசுக்கு நல்லதா கெட்டதான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படி ஒரு உத்தரவை பிறப்பிக்க போறோம், அவ்வளவுதானே. இதுக்கு என்ன ஒரு பெரிய உலகமாக அப்படி சினிமாவை கரைச்சி குடிச்ச அறிவா தேவைப்படும்? ஸோ இந்த விஷயம் புரியாம இப்படி ஒரு கருத்தை சொல்லி எனக்கு என்ன கோபம் அப்படின்னா, நீங்க கடந்த சில நாட்களா பாருங்க, சமீபத்தில் அந்த தாவேகாவுடைய புதிய அமைச்சர்கள் 9 பேருன்னு நினைக்கிறேன், அதுல ராஜ்மோகன் மட்டும் பெரிய அளவில் குறி வைக்கப்படுகிறார். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவர் டிகிரி முடிக்கல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வாடகை கட்ட கூட பணம் இல்லாம இருக்கிறதா சொல்றாரு, ஆனா கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பேர்ல யாரோ ஒருத்தன் எங்கேயோ ஒரு ஃப்ராட் இருப்பான் போல இருக்கு, அது இவர் தான் அப்படின்னு கனெக்ட் பண்ணி தொடர்ந்து வந்து ராஜ்மோகன் வந்து குறி வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்காரு. அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த இது. என்ன காரணம், அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவருக்கு இப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ கிடைக்கிறதுங்கிறதே மிகப்பெரிய விஷயம். சமூக நீதி பேசுகிற திமுக அமைச்சரவையில் கூட அப்படியெல்லாம் கிடைக்காது. இவர் தலிதா, ஓகே, இருக்கவே இருக்கு, ஆதி திராவிடர் நலத்துறை, இந்தா இதுதான் காலங்காலமாக நடந்துட்டு. ஆனால் ராஜ்மோகனுக்கு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை உட்பட பல்வேறு பொறுப்புகள் அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்போ அதை நம்ம எந்த அளவுக்கு வந்து அதை கைதட்டி வரவேற்கணும். ஆனால் அவரை டார்கெட் பண்ணி இப்படி ஒரு கருத்து போடுறது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப தவறானது. எல்லாத்துக்கும் மேலே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க இப்போ செய்தி விளம்பரத்துறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது திரைப்படத்துறை சார்ந்த போர்ட்ஃபோலியோ கிடையாது. அந்த டிபார்ட்மெண்ட்ல திரைப்படத்துறையும் வரும், மீடியா சம்பந்தப்பட்ட அவ்வளவுதான். இவ்வளவுதான் அதனுடைய பொறுப்பு. என்ன, அதுக்கு அடுத்து இந்த செய்தி விளம்பரத்துறை அமைச்சர்களை கையில் வைத்துக்கொண்டு இந்த சினிமாக்காரங்க எவ்வளவு ஃப்ராடு பண்ணியிருக்காங்கிறது விஷாலுக்கு தெரியும். கடந்த காலத்தில் கலைமாமணிக்கு இவ்வளவு ரேட்டு, மானியம் வாங்கணுமா உங்க படத்துக்கு, அதுக்கு இவ்வளவு ரேட்டு, அப்புறம் திரைப்பட விருதுகள், சிறந்த நடிகருக்கு இவ்வளவு ரேட்டு, சிறந்த இயக்குனருக்கு இவ்வளவு ரேட்டுன்னு கூறு போட்டு வித்தாங்க. அதெல்லாம் விஷாலுக்கு தெரியும் தானே. நடிகர் சங்க செயலாளராகவும் இருந்திருக்காரு, ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராகவும் இருந்திருக்காரு. திமுக ஆட்சி காலத்திலும் அதிமுக ஆட்சி காலத்திலும் இதெல்லாம் கூறு போட்டு விற்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டு இன்னைக்கு ஒரு அமைச்சர் நியமனம் குறித்து நீங்க பேசுறீங்கன்னா என்ன அர்த்தம்? அது ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருப்பீங்களா? மேடம், இவங்களுக்கெல்லாம் சினிமா தெரியாது, நீங்கள் தானே சினிமா நடிகை, இந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் வச்சுங்கன்னு சொல்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கா? எனக்கு அதுதான் கோபம். ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்ற ஒரே காரணத்துக்காக ஒருத்தரை டார்கெட் பண்ணுறதுக்கு அதை எப்படி நம்ம அனுமதிக்க முடியும்? அதுதான் நமக்கு ஒரு பெரிய வருத்தம். இப்போ கடந்த ஒரு வாரமாக பார்த்துருப்பீங்க, வட இந்தியாவில் விஜய் அவர்களுடைய புகைப்படத்தை வச்சுக்கிட்டு அவரை பற்றி க்ளோரிஃபை பண்ணுற ரீல்ஸ் வருது, வீடியோஸ் வருது. நிறைய வட இந்தியாவில் பெண்கள் நிறைய ரீல்ஸ் போடுறாங்க, இவ்வளோ ஹேண்ட்ஸமான விஷயமா அப்படிங்கிற மாதிரிலாம். ஒரு பக்கம் வந்து அவங்க ஏதோ ஒரு இதில் ஒரு கவர்ச்சியில் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும், இன்னொரு பக்கம் இப்போது காங்கிரஸோட கூட்டணி கேரளாவுக்கு இப்போ அந்த முதல்வர் பதவி இருக்கிறதுக்கு ஒரு போகிறதா ஒரு பிளான் இருந்துச்சு, பட் இப்போ ரத்தா இருக்குது. தொடர்ந்து வந்து ஒரு வட இந்தியாக்கிட்டையும் ரீச் ஆகுறாரா அப்படிங்கிற அந்த ஒரு இது வருது இல்லையா? ஆமாம். என்னென்னா இப்போ விஜய்க்கு பார்த்தீங்கன்னா சமூக ஊடகத்தில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. பல பேர் விஜய் குறித்த செய்திகளை பகிர்றதை நம்ம பார்க்குறோம். சமூக ஊடகம் இருந்து உலகம் தழுவியது, புரியுதாலே? அது ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் அடைக்கிட முடியாது. அப்போ உலகம் முழுக்க போகுது. இப்போ ஒரு நார்த் இந்தியாவில் யாரோ ஒரு எக்ஸ் அவருடைய இன்ஸ்டாவிலேயோ ட்விட்டர்லேயோ போகும்போது இப்போ விஜய்னு ஒரு படத்தை அவர் பார்த்துருப்பார், யாராதுன்னு நகர்த்திடுவார். ரெண்டாவது தரையும் பார்ப்பார், என்னடா அது இது வந்துக்கிட்டே இருக்க, இப்போ இவர் யார் இவர் அப்படின்னு போய் உள்ளே பார்க்கும்போது இவரை பற்றி தெரியும் போது இப்போ அவருக்கே வந்து ஒரு ஆர்வம் வந்து அவர் அதை ஃபாலோ பண்ணவோ அல்ல ஷேர் பண்ணவோ செய்வார். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய்க்கு நார்த் இந்தியாவிலும் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் உருவாக நம்ம எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே விஜய்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, விஜயை பார்த்தாலோ விஜயனுடைய நடிப்பை பார்த்தாலோ இது எனக்கு இந்த ஆளை எனக்கு பிடிக்கல, இந்த ஆளை பார்த்தாலே கடுப்பாகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் எங்கேயுமே விமர்சனத்தை கேட்டிருக்கவே முடியாது. விஜயை பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிச்சிடும். ஸோ அப்படி ஒரு கேரக்டராக இருப்பதான் அவருக்கு ஒரு பெரிய பலம். எல்லாத்துக்குமே இன்னைக்கு அரசியலுக்கு வந்த பிறகு வட இந்திய ஊடகங்களிலும் தொடர்ந்து வந்து விஜய் வந்து செய்திகளில் இடம் பிடிச்சிக்கிட்டே இருப்பார். அப்போ அவன் விரும்புகிறானோ விரும்பலையே ஏதோ ஒரு வகையில் விஜய் வட இந்திய மக்களிடம் போய் சேர்ந்துக்கிட்டே இருப்பார். அதுவும் கூட இதுக்கான ஒரு காரணமாக இருக்கும்.